ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கலாம் வாங்க. எங்க சேது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து, அதாவது தமிழ் செல்வியோடைய கடையில் வந்து வடையெல்லாம் எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அவங்களுடைய அப்பா வராங்க. என்னடா சேதுன்றாங்க. அப்பா இல்லைப்பா, அவங்க யாரும் இல்லை, ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தேன், தனம் வரலப்பா, அதனால தானுவாங்க. அப்புறம் தனம் வந்து குடும்ப மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடையில் பார்த்துப்பாங்க. உட்காருங்கப்பான்னு வெளியே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா திடீர்னு இல்லடா, இந்த மாதிரி அவனை பார்க்கணுன்னே இருந்துச்சு அழகரை, அதை பார்க்கணுன்னு வந்தேன்றாங்க. அப்புறம் அழகரை தூக்கி எல்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. உள்ள அவங்கன்னு கூப்பிட்டாலும் இல்ல பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமா சேது வந்து ஐஸ்வர்யா கூட்டிட்டு போறாங்க. ஐஸ்வர்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, சொல்லுங்க மாமா என்ன விஷயம்ன்றாங்க ஐஸ்வர்யா. நான் உன்ன கேட்பேன், ஆனா மறைக்காம உண்மைய சொல்லணுன்றாங்க. சொல்லுங்க மாமா என்ன கேட்கணுன்றாங்க. அதுக்கப்புறமா அம்மா எதுக்குமா மாமா கூட்டிட்டு போயிருப்பாங்க தெரியலையே, சரி வாடி ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம மறைமுகமா போயிட்டு ஒட்டு கேட்கறாங்க. அதாவது அன்னைக்கு கல்யாணத்த நிப்பாட்டுங்கன்னு தமிழ் செல்வி தான் சொன்னாளான்றாங்க. அவ தானே சொன்னான்னு தெரிஞ்சுச்சு மாமான்றாங்க. அவ சொன்னாளா? இல்ல நீ சொன்னியா? அப்படின்னு உடனே ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. கேட்டுட்டு இருக்கிற சாவித்திரி, தாமரையுமே ஷாக் ஆகுறாங்க. மாமா என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ நெறைய வாய்ஸ்லாம் மிமிக்ரி பண்ணுவ, அது எனக்குமே தெரியும். இத வச்சு பார்க்கும்போது தமிழ் செல்வி கிட்ட கேட்டா குழந்தை மேலயுமே சத்தி அடிக்கிறா. நான் அத எப்படி ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு குழந்தைங்க மேல சத்தி அடிக்கிறா. அவ குழந்தைங்க மேல சத்தி அடிக்கிறான்னா உண்மைய சொல்றான்னு தான் அர்த்தம். எனக்கு என்னவோ உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ தான் வந்து நெறைய பல குரல்ல வந்து மிமிக்ரி பண்ணி பேசுவ. ஒருவேளை நீ தான் இத பண்ணியா? இல்ல என்கிட்ட மறைக்கிறியா சொல்லு அப்டின்றாங்க. உண்மை தெரிஞ்சுனா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது மாமா. இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. கஷ்டமா இருக்கு. நான் எதுவும் பண்ணல மாமான்றாங்க. ஐஸ்வர்யா பண்ணலன்றது வேற. ஆனா நான் பண்ணேன்றது வேற. ஒழுங்கா உண்மைய சொல்லு. இல்ல மாமா சத்தியமா நான் பண்ணலன்னுவாங்க. உடனே ஐஸ்வர்யா பயந்து போறாங்க. எதுக்குடி இப்படி பயப்படுற ஐஸ்வர்யா? அப்படின்றாங்க. இல்ல மாமா இப்படி கேட்டா கோவம் வராதான்றாங்க. அம்மா கன்ஃபார்மா இவ தாம்மா பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற தாமரையும், சாவித்திரியும் நெனைக்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன பிளான் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.